ஹலோ குட் மார்னிங் மக்களே, வணக்கம், வெல்கம் டு அல்டி பாஸ். முதல் ப்ரோமோ, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. அதுல என்ன இருக்கு? கூஜா தூக்குறதுக்கு 3 பேரு, கூஜா தூக்குறதுக்கு 2 பேரு, கூடவே வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் நீ அவனுக்கு கூஜா தூக்குறியா, அவனுக்கு கூஜா தூக்குறியா, அப்ப தெரியலையா கூஜா தூக்குறதுக்கு அப்படின்னு. ஸோ பாருடைய 2 சிஷ்யர்களும், இந்த சைடு காமு, அந்த சைடு வினு. காமு அண்ட் வினு 2 பேரும் சேர்ந்து பாருக்கு பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பார்வதி அவங்களுடைய பர்சனல் கிரட்ஜை மட்டும் மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த கேமுக்காக இவங்க யோசிக்கிற விஷயம், அந்த பர்சனல் கிரட்ஜுக்காக யோசிக்கிற விஷயங்கள்லாம் கேமுக்காக போட்டாங்கன்னா எவ்வளோ பெட்டராக இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்கும். காமு தன்னோட லீலைகள் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு, லூசுத்தனமாக பேசுறது எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு, தன்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் கொஞ்சம் புத்தியும் கூர்மப்படுத்திக்கிட்டு விளையாண்டாருன்னா எப்படி இருக்கும். வினோத் அவருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பல திறமைகளை, பல பாசிட்டிவான விஷயங்களை தள்ளி விட்டுட்டு இப்போ போய் ஒரு கூட்டத்துக்குள்ளே சேர்ந்து வந்து சம்மந்தம் இல்லாமல் சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. வினோத் வந்து அவருக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பாக நிற்கிறாரு, அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. நேற்று கூட இவங்களோட சண்டை படம், மாதிரியோட சண்டை படமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிப் ஆயிடுறாரு. அப்போ புளிப்பே அப்படின்ற மாதிரி வந்து மனுஷன் கோவமான ட்ரிப் ஆயிடுறாரு. வந்து எல்லாரையும் டான்ஸ் ஆடி வெறுப்பேற்றுறது, அந்த மாதிரி வந்து. இது மட்டும் இல்லாமல் வினோத்துக்கு நிறைய டேலண்ட்டுகள் இருக்கு. பட் இது 3 ஒன்று சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த 3 ஒன்று சேர்ந்துச்சுன்னா சென்டர் கேரக்டருக்கு இவங்க 2 பேரும் சப்போர்ட்டிவா நிற்கிற மாதிரி மட்டும்தான் தெரியும். ஒரு போதும் வினோத்துக்கு பாரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வினோத்துடைய விஷயத்துக்கு பாரு வந்து நின்று சப்போர்ட் பண்ண போறது இல்லை. ஏன்னா பாருவுக்கு பாருவோட விஷயங்கள் மட்டும்தான் இது வரைக்கும் அப்படிதான் பார்த்துருக்கோம். அப்படி மாறுவாங்களான்றது தெரியாது. ஸோ அப்படி இருக்க வேலையில கமருதீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கமருதீனுக்கும் பாருவுக்கும் நடுவில் ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன் பாருவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக அப்படி இருக்காரு. நான் சேஞ்ச் ஆயிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், எப்படி பண்ணிட்டேன். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கமருதீனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அப்போ அதாவது உன்னோட எனிமி என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி, எனிமீஸ் மை ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் கமருதீனும் பாரு ஒன்று சேர்ந்தது. ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு பாரு அவங்களுடைய மைக் பேட்டரியை மாற்றாமல் இருக்காங்க. எந்த வேலையுமே செய்யாம, ஒண்ணுமே பண்ணாம வீட்டுக்குள்ள இருக்கவங்க இருக்காங்க. பாரு ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக, ஏதோ ஒரு விஷயம் தன்னுடைய சுயநலத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து அங்கங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றத இங்க பல பேருடைய சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இருக்கு. பாருக்கு சப்போர்ட் வர காரணமே அதுதான். உண்மையா விளையாடக்கூடிய ஆட்கள் உள்ள இல்லை. அப்படி இருக்க வேலையில பேசிக்கான விஷயங்களையாவது கரெக்டா பண்ணலாம்ல. இவங்க எத்தனை தடவை மைக் மாட்ட சொல்லி பிக் பாஸ் பண்ணிருப்பாரு, எத்தனை தடவை மைக் பேட்டரியை மாற்ற சொல்லி இது பண்ணிருப்பாரு. ஸோ இன்னைக்கு கனி வந்து பார்வை டார்கெட் பண்றதுக்காக பண்றாங்களான்னு தெரியலங்க. பல பேர் வந்து இந்த மாதிரி மைக் பேட்டரியை மாத்தாம தான் இருக்காங்க, அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கனி இந்த இடத்துல பார்வை டார்கெட் பண்றதுக்காக இதை பண்றாங்களா அப்படின்றது தெரியல. பட் இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, பார்வைக்கு ஒரு பாசிட்டிவான மைலேஜ் கொடுக்கும். ஓகே, நேற்று நடந்த விஷயங்கள்ல வந்து நான் சொல்றேன், ஒரு 50% ஆட்கள் பார்வுடைய நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணி வெளியே போயிருந்தாலும், பாரு உள்ள என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டு, எவ்வளவு தூரம் வெறுப்பேற்றினாங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்து, பாருடைய நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு வந்து பாருடைய சப்போர்ட்ல இருந்து பின்மாறி இருந்தாலும் கூட, இந்த கேம் ஷோ அப்படின்றது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு மாதிரி மாறும். ஆதிரையை பிடிக்காதவங்க எல்லாம் பாருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. சபரியை பிடிக்காதவங்க எல்லாம் பாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 2 கேங்கா விளையாடுறதுக்கான பிரச்சனை புரியுது அவங்களுக்கு. பாரு எய்ம் பண்றதும் அது மட்டும்தான். அவங்க நல்லவங்களா இருக்கணுன்ற இதே கிடையாது. வேற யாரும் இங்க நல்லவங்களா இல்லாத வரைக்கும் எதையாவது ஒரு பண்ணிட்டு இருக்கக்கூடிய கெட்டவளா இருந்தாலே போதும், உள்ள சஸ்டெயின் பண்ணிடலான்றது பாருடைய மிகப்பெரிய ஒரு பிளான். ஸோ நேற்று நைட்டு நடந்த பல விஷயங்களும் அதை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், சண்டையை போட்டு சாயந்தரம் வந்து சமாதானம் வருது. போன வாரம் எஃப்ஜேயோட எதையோ ஒன்று பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கும்போது, அது பெரிய லெவலில் ஏதாவது எஸ்கலேட் ஆகக்கூடாதுன்றக்காக நம்ம விஜய் சேதுபதி எபிசோடுக்கு முன்னாடி அதை பேசி சால்வ் பண்ணிட்டாங்க. கெமி கிட்ட போய் பேசி சால்வ் பண்ணாங்க போன வாரம். இந்த வாரமும் அதுவே நடக்குது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ்வளோ வெறுப்பேற்றுற விஷயங்களை பண்ணிட்டு, அவ்வளோ கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு போய் வந்து சாதாரணமாக பேசுறது, யார்கிட்ட, எஃப்ஜேட்ட பேசுறது. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். சபரியிலிருந்து எஃப்ஜேலேருந்து எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்வடிய கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை கமருதீன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நான் போய் அன்னன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கு சால்வ் பண்ணிடுறேன், அது அவ்வளோ அதிக நாள் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு இது ஒன்று. ஸோ இது என்டையர் திங் வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் கூட வந்து ஒரு மேனுவலாக ஒரு நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக பண்ணப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. மக்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு காரணம்னா அவங்க அந்த அளவு டெக்னிக்கலாக திங்க் பண்ணுறது இல்லை. ஒரு ரிவ்யூவராக நமக்கு தெரியுறது என்னன்னா, அத்தனையுமே எழுதி வச்சு பண்ணப்படுற விஷயமா தான் இருக்கு. எதுவுமே நேச்சுரலாக உள்ள நடக்கல.
ஓட்டுக்காக மக்களை பிடிக்கணும் அப்படின்றக்காக ஒரு விஷயம் பண்ணப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுராலிட்டி இழந்துருது. அதுதான் உள்ள நடக்குது. எல்லாருமே சொல்றேன், சபரிநாதன்லாம் நேற்று வந்து பண்ற விஷயம், அதாவது அந்த டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, எப்படியோ கடைசி டைம்ல வந்து பாரு நினைச்ச சாதிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். என்ன சொல்றது, ரம்யாக்கு அதிகமான டோக்கன் வர மாதிரி பண்ணிட்டாங்க கோல்டு காயின். இப்போ ரம்யாட்ட 11 இருக்கு, சுபிக்ஷாட்ட 10 இருக்கு. இப்போ ரம்யா தான் எப்படி லீடிங். இப்போ இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு டாஸ்க்ல என்னென்ன மாதிரி மாறுறாங்க, என்னென்ன இது பண்றாங்க அப்படின்றது தெரியும். ஓனர்களுக்கு கிடைக்கிற காயினை வந்து ஒர்க்கர்ஸுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். சபரிநாதன் என்ன பண்றாரு, அவருக்கு கிடைச்ச காயினை வந்து ஒர்க்கர்ஸுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஒன்றை எவ்வளோ இருக்கு, ஒன்றை எவ்வளோ இருக்கு, ரம்யா ஒன்றை எவ்வளோ இருக்குமா, சுபிக்ஷா ஒன்றை எவ்வளோ இருக்கு, ஏன் காயின் ஒரு காயின் உனக்கு தரேன். பிக் பாஸ் கூப்பிட்டு நீங்க ஒர்க்கர்ஸுக்கு பிரிச்சு கொடுக்கலாம், ஓனர்கள்லாம் பிரிச்சு கொடுக்க முடியாது, அங்கே ஒரு செருப்படி கொடுத்தாரு. ஸோ இவர் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. சில டைம்ல ஓவரா திங்க் பண்ணிடுறாரு, சில டைம் ஓவரா இதாகுது. அப்புறம் வந்து பாருவுக்கு மேல சுடுகாப்பியை கொட்டி விட்டுறலாம் நினைச்சேன் நான். ரொம்ப சூடா இருந்துச்சு, அதனால தான் விட்டேன்னு. பாரு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரு இவ்வளவு தூரம் வெறுப்பேத்துறதுக்கு, இவ்வளவு தூரம் ஒருத்தனை ட்ரிகர் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு லெவலுக்கு மேல ட்ரிகர் ஆகி ஒன்று இவங்களை அடிக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு மக்கள் வந்து இவங்க மேல கரிசனைப்பட்டுருவாங்க. அந்த பொண்ணு என்னதான் வாயால பேசியிருந்தாலும் நீ இதை பண்ணியிருக்க கூடாதுப்பா, அந்த பொண்ணுக்கு தான்ப்பா சப்போர்ட். அதுதான் அவங்களோட பாயிண்ட்ல இருந்து மாறும். இதுக்கு தான் அவங்க ஏன் பண்றாங்க, ட்ரிகர் பண்ணி ஒருத்தனை வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்கணும். எஃப்ஜே நேரா திரும்பிட்டான். இப்போ இவங்க ட்ரிகர் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகுறது இல்லை. ஸோ அடுத்த கட்டத்துக்கு பிடிப்பாங்க. யார் மாட்ட போறாங்கன்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். எஃப்ஜே திருப்பி ட்ரிகர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. இப்போ இவங்க ஒரு தனி கேங்கா ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்றது வந்து தெளிவா தெரியுது. யாரு, சபரி, இவங்க எல்லாருமே, அது அவங்களுக்கும் தெரியுது. நேற்று நைட் உட்காந்து பேசுறாங்க எல்லாருமே, நம்ம தனி ஒரு கேங்கா ஃபார்ம் ஆயிட்டோம் தான் நினைக்கிறேன். கனியக்கா சொல்றாங்க, இல்ல 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 அப்படின்னு சபரி அதையும் ஒத்துக்க மாட்டுறாரு. அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, எஃப்ஜே சொல்றான், ஆமா நம்ம ஒரு கேங்கா ஃபார்ம் ஆயிட்டா கண்டிப்பா வெளியிருந்து பார்க்கணும், அப்படிதான் தெரியும் கேங்கா ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம், நம்ம நியாயத்துக்காக சண்டை போடுறோம், அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயம் நமக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எஃப்ஜே சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் அவருடைய விஷயங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இந்த ஜஸ்டிஃபிகேஷனே மக்களை வந்து வெறுப்பாக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நேச்சுரலா ஒரு விஷயம் நடக்கும்போது மக்களா வந்து ஓகே நான் இவனுக்கு சப்போர்ட் பண்றேன், அவனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நிக்கலாம். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் வந்து அதை நீங்க என்னதான் எஃபர்ட் போட்டிருந்தாலும் வந்து ஏத்துக்கிற முடியாத ஒரு கண்டிஷனுக்கு தள்ளப்படும் அந்த கண்டென்ட். வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு சைடு என்ன அப்படின்னா, கண்டென்ட்டுக்காக வந்து பாரு வந்து இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா ஒரு 20-30 தடவை கேட்டிருப்பாரு. நேத்து விக்கல்ஸ் வந்து உட்காந்து சொல்றாருங்க, பாரு இது கண்டென்ட்டா பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கும், வெளியிருந்து பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப மட்டமா இருக்கும். ஸோ பார்த்துக்க நீ வந்து உன்னோட இது அப்படி இல்லைல்லப்பா, அப்படி அதாவதுப்பா அப்படின்னு இவர் கண்டென்ட்டுக்காக சொல்றாரு. உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்கான்றது தெரியல மக்களை. எப்படியோ பேர் கட்டு வெளியே வராமல் இருந்தா சரி. எஃப்ஜே ஆதிரை இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஆதிரையை அவாய்ட் பண்றதுக்கு எஃப்ஜே ஆரம்பிச்சிட்டாரு. ஆதிரை இந்த வாரம் எவிக் பண்ணாங்கன்னா எஃப்ஜே உடைய கிராஃப் பயங்கரமா எகிரும். நான் சொல்றேன், தவறு பண்ணாதவனா ஒருத்தனும் இல்லை, எஃப்ஜேவோட கிராஃப் பயங்கரமா எதிரும். நேத்து வந்து ஒவ்வொரு ஆளும் உள்ள இருக்கவே எப்படி அப்படின்றத வியானா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வியானா வந்து இந்த இந்த சீசனவே கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்க, பிக் பாஸே கரைச்சு குடிச்சு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ல ஒருத்தர் வந்தார் ராணவன் சொல்லிட்டு, அவரும் கரைச்சு குடிச்சு வந்திருந்தாரு. இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கு இந்த விஷயத்துல வந்து சம்மந்தம் இருக்கான்றது தெரியல. இந்த கரைச்சு குடிச்சு உள்ள வந்து ஃபீடிங் பண்ணல ராணவுக்கு சம்மந்தம் இருக்கான்றது நமக்கு தெரியல. பட் ஒவ்வொரு ஆளும் உள்ள பண்ணக்கூடிய கண்டென்ட் வெளியே எப்படி போகும், எவ்வளவு நாள் அவங்கள வச்சிருப்பாங்க அப்படின்றது வரைக்கும் சொல்றாங்க. திவாகர் 80 நாள் இருப்பாங்க, பாரு 80 நாள் இருப்பாங்க, எஃப்ஜே டைட்டில் வின்னராக வர கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, எஸ் ஒரு ரிவ்யூவர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளே அது ஓப்பன் அப் பண்ணல, இன்னும் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது உள்ள இருந்து அவங்க பார்த்து சில விஷயங்கள் சொல்றாங்க. எல்லா விஷயத்திலையும் அவன் டேலண்டடா இருக்கான், சண்டைக்கு சண்டை போடுறான், லவ் கண்டென்ட் கொடுக்குறான், ஜோக் கண்டென்ட் கொடுக்குறான், டான்ஸ் ஆடுறான், எல்லா விதமான கண்டென்ட் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கான். அவன் டைட்டில் வின்னர் ஆட கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ எல்லா விதமான ஆடியன்ஸையும் கவர் பண்றதுக்கான எலமெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி தான். எஃப்ஜே பொறுத்தளவுக்கு அவர் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பண்ண விஷயங்கள் எல்லாமே அவர் 100 நாளைக்கு வரைக்கும் வருமானா, பிக் பாஸோட ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு வாரத்தோட கண்டென்ட் மாறும். ஸோ சபரிநாதன், இந்த பார்வதி, எஃப்ஜே இவங்களோட இந்த வார கண்டென்ட்டுக்குள்ள வேற யாராவது இந்த வாயை பொத்திக்கிட்டு இருக்கக்கூடிய யாராவது வந்து உள்ள கண்டென்ட்டுக்குள்ள நுழைவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு வந்திருக்க முதல் ப்ரோமோ பொறுத்தளவுக்கு கனி திரு பார்வதியை நோண்டி பார்க்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.